ஹலோ பசங்களா. என்னடா எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? எதுக்கு சிரிக்கிறீங்க? பேசாம நான் சுபின் கூப்பிட்டுறேன். டேய் சுபின் வெளில வாடா. எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேது. கொஞ்சம் வெளில வாடா. டேய் என்னடா சவுண்ட் வேற மாதிரி கேக்குது? சுபின் தூங்கிட்டு இருக்கானா? டேய் லைவ் போயிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்க. டேய் எந்திரா. டேய் எந்திரா. டேய் டேய் ஐயோ எந்திரா எந்திரா எந்திரா. டேய் எந்திரா 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 எந்திரா. ஹலோ ஹலோ ஹலோ. ஏய் ஏய் இரா இரா. ஏன்டா பதட்டமா இருக்க? என்ன இப்படியான எழுக்குவீங்க? ஐயோ என்னடா பண்றது? எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்கடா. ஏன் சிரிக்கிறாங்க? டேய் எதுக்குடா சிரிக்கிற? அண்ணா மூஞ்சி கொஞ்சம் பாருங்க. ஐயோ டேய் மூஞ்செல்லாம் பவுடர் எடுக்க முடுக்கா போட்டுட்டு வந்துட்டேன்டா. காமெடியா இருக்கீங்க. காமெடி பீஸ். காமெடி பீஸ் நான் கிண்டல் பண்ணாதடா. டேய் ஒன்றும் இல்லடா, லைவ் டைம் ஆயிடுச்சா, அதனால அவசர அவசரமாக போட்டு வந்தேன். கொஞ்சம் முன்னாடி ரெடியாக இருந்தேன்னா பொறுமையாக நல்லா பவுடர் போட்டு வந்திருப்பேன். ரொம்ப காமெடியாக இருக்கேன். அதான் பார்க்குற அப்படின்னா காமெடியாக இருக்கீங்க. என்ன பண்ணுறது? இந்த மாதிரி தான் நிறைய பேர் காலையில் சீக்கிரம் ஏஞ்சிக்காம ஸ்கூலுக்கு போகிற டைமும் சரி, ஆஃபீஸ் போகிற டைமும் சரி, அவசர அவசரமாக கிளம்பி வாகனத்தை அவசரமாக ஓட்டி வீட்டை பூட்டிட்டானா பூட்டலையா, ஐயோ லஞ்ச் பேக் எடுத்தானா எடுக்கலையா அப்படின்னு சொல்லி டென்ஷனா போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? லேட்டா கிளம்புறது. பொறுமையா கிளம்புறதுக்கு சீக்கிரமா ஏஞ்சா பொறுமையா கிளம்பலாமே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இங்க பாருங்க. டேய் என்ன ஏன்டா சொல்ற? தெரியாதனமா போட்டு வந்துட்டேன். எனக்கு நம்ம தான் அடுத்துன்னு தெரியாது, அதனால அவசரமா போட்டு ஓடி வந்துட்டேன். நான் கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் முன்னாடியே பொறுமையா போட்டு வந்துடுறேன். ஓகேவா? நீங்களும் எதுனாலும் முன்னாடியே செய்யுங்க. கடைசி நிமிஷத்துல அவசரமா பொறுமையே இல்லாம எதுக்கு செய்யணும்? நிறைய பேரு அவசரமா வண்டி ஓட்டுறாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க, ரோட கிராஸ் பண்ணும்போது கூட அவசரமா கிராஸ் பண்றாங்க. பொறுமையா கிராஸ் பண்ணுங்க. பொறுமையை இழந்துடாதீங்க. ஏன்னா ஏசப்பா நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்காரு. நம்ம தான் காத்திருக்கணும். புரியுதா? நம்ம தான் என்ன பண்ணணும்? காத்துக்கணும். சாரி காத்திருக்கணும்னு சொல்லிட்டேன். ஏய் சுபின் அப்பப்ப நீயே என்ன கரெக்ட் பண்றடா. சூக்கர்னு. சரி சுபின், சரி ரோமர் 12:12 என்ன தெரியுமா சொல்லுது? நம்ம பொறுமையா இருக்கணுமா. எந்த சூழ்நிலையும் பிரச்சனை வந்தாலும் சரி பொறுமையா இருக்கணுமா. ஜெபத்துல தரித்து இருக்கணுமா. நம்ம பொறுமையா இருக்கிறதுக்குரிய பதிலை ஏசப்பா கொடுப்பாராம். சொல்றீங்க? ஆமாடா. சரி நான் உனக்கு ஒரு சம்பவத்தை சொல்லட்டுமா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு சங்கத்தை சொல்லட்டுமா? என்னது? ஒரு அண்ணன் என்ன பண்ணாரு? நல்லா பசிச்சுதான். ஓ ஜேக்கப் ஈசவ் தானே சொல்ற? ஐயோ அவர் இல்லையா? பின்ன யாரு? இவர் வேறயா? என்னடா சொல்ற? அருணத்தங்க பண்ணாரு. கஞ்சி இருந்துச்சு. அவங்க வைஃப் கொடுத்தாங்க. நேத்து என்ன பண்ணாரு தெரியுமா? நேத்து என்னடா பண்ணாரு? அவசரமா கஞ்சி குடிச்சிட்டாரா? அப்புறம் என்னாச்சு? சூடா இருந்துச்சா? டேய் இது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கேடா. டேய் நீ யாரா சொல்ற? நான் அவசரமா குடிச்சிட்டேன். பசியில குடிச்சேன். ஒண்ணும் இல்ல. இதே மாதிரிதான் பைபிள்ல கூட பசியில அவரோட பர்த் ரேட்டே ஒருத்தர் இழந்துட்டாரு. பொறுமையா இருந்திருக்கலாம். நான் கூட பொறுமையா இருந்திருக்கலாம். உள்ள போடா. பாய். ஐயோ நம்மளையே டேமேஜ் பண்ணுவான் போலயே.